ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது சண்டே Q&A வீடியோ தான். நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே உண்மைனா இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட் அண்ட் ரீசென்ட் வீடியோஸில் கேட்டிருந்த இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஒரு Q&A செஷனில் எடுத்திருக்கோம். ஸோ ஒன் பை ஒன்னா கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன ஸ்க்ரீன் வீடியோவில் பார்க்கலாம். கைஸ், நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னா, எம்எஸ் கிரியேஷன் அப்படிங்கிற சேனலில் இருந்து கேட்டிருக்காங்க. அதாவது காப்பிரைட் இல்லாமல் ஸ்டேட்டஸ் வீடியோ அப்லோட் பண்ணால் மானிட்டேஷன் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து கிடைக்காதுங்க. லைக் வந்து என்னதான் வந்து காப்பிரைட் கிளைம் இல்லைனா ஸ்ட்ரைக் அப்படிங்கிற இஷ்யூ இல்லைனாலும் கூட மானிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் லைக் நீங்கள் அப்படியே இன்னொருத்தங்க கண்டென்ட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. லைக் நீங்கள் இப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸே எடுத்துக்கிட்டாலும் அந்த மியூசிக் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதர்ஸ்னுடையதாக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். ரீயூஸ்டு கண்டென்ட் இல்லைனா கரண்ட்லி இன்எலிஜிபிள் ஃபார் மானிட்டேஷன் அப்படிங்கிற மாதிரி டிஸ்அப்ரூவ் ஆகிரும். ஸோ ஈவன் நீங்கள் வந்து ஒரு ஓன் கண்டென்ட் மேக் பண்ணக்கூடிய சேனல்லே ஒரு 100 வீடியோ பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அதர் கிளிப்ஸை அப்படியே எடுத்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தாலும் அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ காட்டியே ஓவரால் அந்த சேனல் வந்து மானிட்டேஷனுக்கு டிஸ்அப்ரூவ் செய்யப்படலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதால கம்ப்ளீட்டாக நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது ஸ்டேட்டஸ் சேனல்லே வச்சிருக்கும் போது கண்டிப்பாக வந்து டிஸ்அப்ரூவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நடக்கும் மானிட்டேஷனில். ஸோ அதை எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் குட்டி சேனல் அப்படிங்கிற சேனலில் இருந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஹாய் ப்ரோ, ஓன் கண்டென்ட்னா ஓன் கான்செப்ட் மட்டும்தான் போடணுமா? நான் டிக்டாக்ஸ் ஷார்ட்ஸ் தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து உங்களுடைய டிக்டாக் வீடியோஸோ ரீல்ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம். பட் அதர்ஸ்னுடையது அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் இருக்குங்க. லைக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரீயூஸ்டு கண்டென்ட் இல்லைனா கரண்ட்லி இன்எலிஜிபிள் ஃபார் மானிட்டேஷன் இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் அதிகமாக வந்து ஏற்படலாம். ஸோ மேக்ஸிமம் உங்களுடைய ஓன் கண்டென்ட் ஓன் கான்செப்ட் இது எல்லாமே இருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் வந்து ஈவன் நீங்கள் வந்து ஒரு டிக்டாக் வீடியோ டப் ஸ்மாஷ் மாதிரி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் வீடியோக்கு வந்து டான்ஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் கூட உங்களுடைய கண்டென்ட் கிளிப் வந்து ஓனாக இருக்கிறதால லைக் வந்து காப்பிரைட் கிளைமோட முடிஞ்சிடும். பர்டிகுலராக அந்த ஒரு வீடியோவில் வந்து ஏர்னிங்ஸ் மட்டும் தான் இருக்காது ஆஃப்டர் மானிட்டேஷன். மற்றபடி ஓவரால் ப்ராப்ளம் இருக்காது, சேனல் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து அடுத்தவங்களுடைய கண்டென்ட்டையே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற சேனலில் இருந்து கேட்டிருக்காங்க. சகோ, நான் சேனல் துவங்கி 2 மாதம் ஆகுது. என்னுடைய சேனல் பெயர் சர்ச் ரிசல்ட்டின் முதலில் வரவில்லை. இதற்கு வழி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் வந்து பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு வேர்டு தான் உங்களுடைய சேனலுடைய நேமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து சர்ச் ரிசல்ட்டில் கொஞ்சம் வந்து தாமதம் வந்து இருக்கலாம். அதே சமயம் ஃபியூச்சர்லேயும் கூட நீங்கள் வந்து என்னதான் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் லைக் சடனாக ஏதாவது ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகுது, லைக் வந்து பெஸ்ட்டான பிளேசஸ் என்னென்ன இருக்குது தமிழ்நாட்டில், என்னென்ன பெஸ்ட்டான ஃபுட்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரினர் வீடியோ பண்ணுறாங்கன்னா கூட அந்த ஒரு வீடியோ வந்து டாப்பில் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கலாம். ஏன்னா இது ஒரு காமன் கீவேர்டுங்க. லைக் வந்து அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சேனல் டாப்பில் வர்றது அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்கலாம். அப்படியே டாப்பில் வந்தாலும் கூட கீழே அதிகமான வீடியோஸ் வந்து இந்த கீவேர்டு ரிலேட்டடாக வந்து வரலாம். ஸோ எப்போவுமே வந்து எடுக்கக்கூடிய கீவேர்டை வந்து இன்னும் கொஞ்சம் யூனிக்காக வந்து எடுங்க. உங்களுடைய சேனல் நேமாக வந்து ஒருவேளை காமன் நேமாக அது வந்தாலும் கூட லைக் வந்து யூனிக்காக அதை வந்து மாற்றினீங்க அப்படின்னு சொன்னால் லைக் ஃபாருக்கு பிறகு இந்த 4 வந்து யூஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் யூனிக்காக வந்து உங்களுடைய நேமை எப்படி மாற்றலாம், எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா அப்படியே நீங்கள் கொடுக்கும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கலாம் அதில் வந்து மேலே வர்றதுக்கு. அதே சமயம் வந்தாலும் கூட வீடியோஸ் அப்படிங்கிறது அது ரிலேட்டடாக அந்த கீவேர்டு ரிலேட்டடாக அதிகமான வீடியோஸ் வந்து ப்ரொமோட் ஆகலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை பார்த்துக்கோங்க. நீங்கள் யூடியூப் டிப்ஸ் சொல்லி கொடுக்கக்கூடிய சேனல்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. அஃப்கோர்ஸ் செல்வாட்ட கண்ணா அண்ட் சிஜிடெக் அக்கா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் டிப்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்போது அது வந்து ஒரு காமன் கீவேர்டு தான். பட் அது வந்து சர்ச் ரிசல்ட்டில் பாதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சரில் வந்து சேனல் நேமை வந்து யூனிக்காக சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு சேனல் நேம் வந்து நீங்கள் வந்து ஒரு காமன் கீவேர்டாக வைக்கிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயும் சரி, அதுக்கப்புறம் சேனல் நல்ல க்ரோத்தில் இருக்கும்போதும் சரி, ஓரளவுக்கு அது வந்து பின்தங்கின மாதிரியே இருக்கலாம். அதிகமாக வந்து உங்களுடைய சேனல் ரிலேட்டடாக இல்லாமல் அதிகமாக வந்து அதர் கண்டென்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும் அந்த பர்டிகுலரான கீவேர்டில் வந்து. ஸோ இது ஒரு காமன் கீவேர்டாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மாலிக் வியூஸ் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. 7 மினிட்டுக்கு வீடியோவுக்கு 2 GB நெட்டு போகுது. நெட்டு கம்மியாக போகணும்னா என்ன செய்யலாம் ப்ரோ, ப்ளீஸ் ரிப்ளை. இந்த ஒரு பிரச்சனை எல்லா யூடியூபருக்குமே காமனாக இருக்கக்கூடியது தாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் மொபைலில் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க, அதே சமயம் டெய்லி வந்து இந்த 1 GB 1.5 GB 2 GB அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்ட டேட்டா அளவு தான் இருக்குது, அதுக்குள்ளேயே அப்லோட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் இருக்கும். மேக்ஸிமம் வந்து கம்ப்ரஸ் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ நான் அப்படி தான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 வீடியோஸ்க்கு மேலே என்னுடைய சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸில் அப்படி தான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸ்டார்டிங்லலாம் எனக்கு தெரியாதுங்க இந்த மாதிரி கம்ப்ரஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுலாம். ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனலில் நான் ஸ்டார்டிங் வீடியோஸ் எல்லாம் கம்ப்ரஸ் பண்ணாமல் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அவ்வளோ அதிகமாக
அதிகமாக டேட்டா போகும். ஸோ அதனாலேயே வந்து லென்த்தை வந்து கம்மி பண்ணி அப்லோட் பண்ணுவேன். ஈவன் இந்த வீடியோ கூட நான் வந்து 10 நிமிஷத்துக்கு மேலே எடுக்கிறோம்னாலும் அந்த ஒரு வீடியோ வந்து கம்ப்ரஸ் பண்ணுறதால தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டேட்டா வந்து ரொம்ப கம்மியாக போகுது. மிஞ்சி போனால் ஒரு 300-400 போகும். ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு வேளை டிஃப்ரெண்ட் தெரியுது, அதிகமாக உடையிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்படியே அப்லோட் பண்ணுங்கள். அதை தவிர எனக்கு வந்து கண்டிப்பாக கம்ப்ரஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கிறதால நான் வந்து கம்ப்ரஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக வந்து எந்த வித சேஞ்சஸும் தெரியல. ஸோ ஜஸ்ட் வந்து எனக்கு வந்து போதுமானதாக தான் இருக்குது இந்த குவாலிட்டி எல்லாமே. ஸோ அதை பொறுத்து நான் வந்து அப்படி பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம், எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா KOSRTYT அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. தலைவா ஷார்ட் வீடியோ மட்டும் போட்டு 4000 ஹவர்ஸ் வாட்ச் ஹவர்ஸ் வந்து வந்துட்டா ஆட்சன்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாமா ப்ளீஸ்? வீடியோ போட எதுவுமே இல்லைங்க. ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், எந்த வித பிரச்சனையும் இல்லை. அந்த 4000 வாட்சர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து மானிட்டேஷன் பேஜில் ரீச் பண்ணி ஆகணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்தது நீங்கள் மானிட்டேஷன் அப்ளை பண்ணுற ப்ராசஸ்லேயே ஆட்சன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பொறுத்து பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. ஈவன் ஷார்ட் வீடியோ இல்லைனா லாங்கர் வீடியோ எதுனாலும் பிரச்சனை இல்லை. பட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் பேஜில் அந்த ஒரு பர்டிகுலரான 4000 வாட்சர்ஸ் வந்து நீங்கள் ரீச் பண்ணியிருக்கணும். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா தே டார்க்யூ ட்ரிஃப்டர் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க, ப்ரோ யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணி 1 இயருக்கு மேலே ஆச்சு, பட் மானிட்டேஷன் இன்னும் ஓப்பன் ஆகலை. இனிமேல் ஓப்பன் ஆனால் யூஸ் இல்லையா? கண்டிப்பாக வந்து இனிமேல் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணலாங்க. ஸ்டில் உங்களுடைய சேனல் மானிட்டேஷன் எனேபிள் பண்ணிடலாம். லைக் உங்களுடைய வீடியோ வந்து இன்றைக்கி கொடுக்குறீங்கனாலும் அதுக்கு அடுத்து ஒரு 12 மந்த்துக்குள்ளே எப்படியும் ரீச் பண்ணுற மாதிரி பாருங்கள். ரெகுலர் வீடியோஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கு, கண்டிப்பாக வந்து ஒரு ஃபியூ மந்த்லேயே நீங்கள் வந்து ரீச் பண்ணிடலாம். பெருசாக ஒரி பண்ணிக்காதீங்க. இந்த 2 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு, இனிமேல் வேஸ்ட் தானே, என்னுடைய சேனல் 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் எந்த வித கவலையும் பட தேவையில்லை. ரெகுலராக உங்களுடைய கண்டென்ட்டை இன்றைக்கி கொடுக்கிங்களா, ரெகுலராக இதிலேருந்து கொடுக்க ஆரம்பிங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை மட்டும் போக ஆக்டிவாக இருங்க யூடியூப்பில். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மோர் டீட்டெயில்ஸ்க்கு வேணால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் வந்து கொடுக்குறேன். ஜஸ்ட் வந்து அந்த ஒரு வீடியோ வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அது வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து அதில் சொல்லியிருப்போம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஆப்பிள் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. ஆனால் ஆஃப்டர் மானிட்டேஷன் மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆன பிறகு ஓல்டு வீடியோஸ் எல்லாம் டெலிட் பண்ணால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல, ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மானிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடச்சிருச்சுன்னா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ப்ளே ஆகிறதுனால தான் வந்து உங்களுடைய சேனலுக்கு வந்து ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் உங்களுடைய வீடியோ டெலிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. அது வரைக்கும் ஏர்ன் பண்ண ஏர்னிங்ஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தான், அது பிரச்சனையே கிடையாது. ஈவன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படின்னு சொன்னாலும் கூட உங்களுக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை பற்றி ஆல்ரெடி வீடியோவும் மேக் பண்ணியிருந்தோம், யூடியூப்னுடைய ஹெல்த் சப்போர்ட்லேயும் கேட்டிருந்தோம். நான் பெருசாக வீடியோ வந்து டெலிட் பண்ண கிடையாது. பட் வந்து யூடியூப் ஹெல்த் சப்போர்ட்டில் கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம் ரெவன்யூலாம் பெருசாக லாஸ்லாம் ஆகாது. ஜஸ்ட் வந்து வீடியோ நீங்கள் வந்து டெலிட் பண்ணாலும் கூட ரெவன்யூ வந்து உங்களுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் கூட டெலிட் பண்ணிக்கலாம். பட் பெருசாக வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லைங்க. ஏன்னா மானிட்டேஷன் எனேபிள் ஆனதுக்கப்புறம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒன்று ப்ளே ஆகிறதுக்கு தான் ஏர்னிங்ஸ். மற்றபடி நீங்கள் டெலிட் பண்ணுறீங்க வீடியோ அப்படிங்கிறதுனால அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளே ஆனது இல்லையா, அது இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கும், டெலிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணாமல் இருந்தால் ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ் வரும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஹாய் ப்ரோ, ஷார்ட்ஸ் வீடியோ ஃபண்ட் வந்து 1 மந்த் கம்ப்ளீட் பண்ணால் ஃபண்ட் வருமா, இல்லை 6 மந்த் கம்ப்ளீட் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு எனக்கு ஃபண்ட் வருமா இந்த மந்த் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஒரே ஒரு விஷயத்த முக்கியமாக நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதாவது யூடியூப் ஷார்ட்ஸ் ஃபண்டில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு எலிஜிபிலிட்டி ரெக்யர்மெண்ட்டாக இருக்கக்கூடியது லாஸ்ட்டு ஒரு 180 நாட்களுக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட் வீடியோவாவது நீங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கணும் உங்களுடைய சேனலில். ஸோ அப்படி அப்லோட் பண்ணியிருந்தால் தான் நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருக்க முடியும். அதுவும் வந்து இருக்குது யூடியூப் ஷார்ட்ஸ் ஃபண்டில். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் இந்த ஒரு எலிஜிபிலிட்டியோடு சேர்த்து அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது 1 மந்த்து பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதாவது ப்ரீவியஸ் மந்த்தை பொறுத்து இந்த மந்தில் வந்து உங்களுக்கு வந்து மெயில் வரலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா ரூகன் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. யூடியூப்பில் ஷார்ட்ஸில் கொடுக்கக்கூடிய அந்த மூவி சாங்கை யூஸ் பண்ணால் மணி கிடைக்குமா சொல்லுப்பான்னு கேட்டிருக்காங்க. மூவி சாங்கை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரலாம். ஸோ ஆஃப்டர் மானிட்டேஷன் உங்களுக்கு கிளைம் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் வந்து இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டேஷனில் ஷோ பண்ணும். அது ஓவராலாக உங்களுடைய சேனலில் பாதிக்க போகிறதில்ல. பட் குறிப்பிட்ட அந்த ஒரு சேனலில் அந்த ஒரு வீடியோக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது ஆஃப்டர் மானிட்டேஷன் இருக்காது. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி ப்ராப்ளம் இல்லை, உங்களுடைய கண்டென்ட் ஓனாக இருக்குது
இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பெருசாக ப்ராப்ளம் வந்து அதில் ஏற்பட போகிறதில்ல. பட் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதே சமயம் அட்வர்டைஸ்மெண்ட் ஏர்னிங்கை தவிர ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வேணால் உங்களுக்கு ஓவரால் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது அது ஹெல்ப் பண்ணலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வழியாக இது வந்து வராது. காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா, ஏன்னா மூவி சாங் யூஸ் பண்ணும்போது காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுன்னா வராது. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி எஸ்கே எடிட்ஸ் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது வென் த யூடியூப் அக்கௌண்ட் எரர் ப்ராப்ளம் சால்வ்டு. இதை பற்றி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த இஷ்யூ வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஒரு 1 or 2 டேஸ் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இப்போவும் கூட சால்வ் ஆயிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கூட கரெக்டாக சொல்ல முடியாதுங்க. ஏன்னா வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அங்கே என்ன ஒர்க் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரியல. யூடியூப் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பர்டிகுலராக ஒருத்தங்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய இஷ்யூ இல்லை. ஈவன் நம்ம வந்து கிளியர் ஆல் டேட்டா கொடுத்து எல்லாம் செக் பண்ணாலும் கூட அகெயின் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்ச நேரத்துலேயே அந்த ப்ராப்ளம் வந்து வந்துடுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. ஜஸ்ட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். யூடியூப் தரப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க குயிக்காகவே. ஏன்னா எல்லாருக்குமே இருக்கிறதால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இஷ்யூவை நினச்சி பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ ஜஸ்ட்டு இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டிஜிபி சிங்கம் டிக் அப்படிங்கிற சேனலில் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ மான்சேஷன் பண்ணிவிட்டு $100 1 மந்த்தில் வரணுமா ஃபஸ்ட்டு ஏர்னிங்ஸில் சொல்லு ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. லைக் வந்து மான்சேஷன் எனேபிள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது பெருசாக உங்களுக்கு வந்து வரல அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சம் வந்தாலும் கூட லைக் அது ரெகுலராக வந்து ஆட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் ஆட்சன்ஸில் வந்து. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மந்த் $5 வருது, அடுத்த மந்த் ஒரு $55 வருதுனாலும் மொத்தமாக $60 அவங்க வந்து இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து ஒரு $40 வந்ததுன்னா அப்படியே ஒரு 3 மாதத்தில் நீங்கள் ரீச் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக 1 மந்த்தில் வந்து அந்த ஃபஸ்ட் ஏர்னிங்ஸை வந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் ஒரு ரூலும் வந்து கொடுக்கல. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ் எல்லா கொஸ்டினுமே கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக ஒரே ஒரு கொஸ்டின் பார்த்துடலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. ப்ரோ உங்களோட எக்ஸாக்ட் மந்த்லி இன்கம் ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இன்கம் டீட்டெயில் வந்து ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோங்க. ஸோ பர்டிகுலராக இதை ஒரு வீடியோவாக பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு பெருசாக ஐடியா இல்லை. ஸோ அதனால தான் Q&A செஷன்லையும் எடுத்திருந்தேன். தப்பாக நினச்சிக்கிட்டாங்க. ரீசன்ட் வீடியோஸ்லையும் அதிகமாக மேக் பண்ணியிருக்கோம். இது ரிலேட்டடாகவே ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பற்றின டீட்டெயில் அண்ட் வந்து ரீசெண்டாக நான் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட், அதாவது கரண்ட் இன்கம் எவ்வளோ, இந்த மாதிரி டீட்டெயில்ஸும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி டீட்டெயில்ஸ் கூட பர்டிகுலராக ஒவ்வொரு வீடியோஸ்லையும் எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருது அண்ட் என்னுடைய ஏர்னிங்ஸே இந்த US டேக்ஸ் இன்ஃபோ ஃபார்ம்லாம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரி இருக்குது, என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸில் ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சில டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்கேன். மோர் டீட்டெயில்ஸ்க்கு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய சேனல் பிளேலிஸ்ட்டை. எக்ஸாக்டாக ஒரு யூடியூபருக்கு மந்த்லி இன்கம் இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. அஸ் அ யூடியூபராக என்னாலையும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இன்கம் வரும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு மந்த் வரக்கூடிய இன்கம் இன்னொரு மந்த் வருமானு கேட்டிங்கன்னா கொஞ்சம் மாறுபட தான் செய்யும் அப்படின்னு சொல்லலாம். இந்த எக்ஸாக்ட் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துட்டு அப்ராக்சிமேட் அப்படின்னு சொல்லிட்டு வேணா மாற்றலாம். ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா $90 அப்படின்னு எடுத்துக்கலாம். அஃப்கோர்ஸ் எனக்கு $70 இல்லைனா அதுக்கும் பிலோவாகவும் ஏர்னிங்ஸ் வந்திருக்கு ஒரு சில மந்த். அண்ட் அஃப்கோர்ஸ் எனக்கு $150 மேலேயும் வந்து ஏர்னிங்ஸ் வந்திருக்கு ஒரு சில மந்த் வந்து. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. பட் அப்ராக்சிமேட்டாக பார்க்கும்போது இப்போ கூட என்னுடைய ஏர்னிங்ஸ் வந்து 90+ அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கு. 100 பிலோவாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் என்னுடைய ஏர்னிங்ஸ். இன்னைக்கு நான் எடுத்த ஸ்கிரீன்ஷாட் வந்து சைடில் போட்டிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் என்னோட இன்கம் வந்து இருக்குது. ஸோ ஓவரால் எக்ஸாக்டாக பார்க்கும்போதும் ஒரு $90 அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்கம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ மேஜராக இதுக்காக செலக்ட் பண்ண உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம லைவும் இருக்கும், அதுலேயும் ஜாயின் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கேள்வி சந்தேகம் மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. பை, see you. ஸ்டில் நல்ல வீடியோஸ் சந்திப்போம்.